உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லுகிறார். வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார். அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர். பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களை பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார். சுகரை பார்த்து பரீட்சித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார். ரிஷிவேந்தே, எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்கக்கூடாததாகவும் இருக்கிற மச்சரூபம் தாங்கி அவதாரம் செய்தார்? அதற்கு சுகபிரம்மர், மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது. மச்சாவதாரத்தை மத்ஸ்யாவதாரம் என்றும் கூறுவார்கள். இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்த சோமுகாசுரனை கொன்றது, வேதங்களை மீட்டது. இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர 7வது மனுவும் சப்தரிஷிகளும் மீனுரு கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன. பொங்கி பெருகும் கடலில் 3 உலகங்களும் மூழ்கின. ஹயக்ரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான். அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம், அதனால் அப்பெயர் அவனுக்கு வந்தது. பிரம்மா சோர்ந்து தூங்கும்போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த ஹயக்ரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடிக் கொண்டு போய்விட்டான். பிறகு அதை ஒழித்து மறைத்து விட்டான். வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்ம சிருஷ்டி இயங்காது. உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம். எனவே ஹயக்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மத்ஸ்யாவதாரத்தில் சத்யவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான். அவன் நாராயணன் மீது அளவிலா பக்தி கொண்டவன். அந்த ஹரிபக்தன் வேறு உணவு எதுவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஒரு நோன்பு நோற்று வந்தான். இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வரன் இவனே. அந்த காலத்தில் திராவிட திருநாட்டின் தேசாதிபதியாக இருந்தான். அவன் ஒரு நாள் கிருத்தமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அர்க்கியம் கொடுத்து கொண்டிருந்தான். அர்க்கியம் செய்யும் பொழுது 2 கைகளிலும் தண்ணீரை எடுத்தான். அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அழகுற நீந்தி கிடப்பதை பார்த்தான். பேரழகுமிக்க அந்த மீன் பேசியது. ராஜனே, என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள். குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும். அச்சம் என்னை பிடுங்கி தின்கின்றது என்றது. இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான். ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள் மீனை போட்டான். அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனான். அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது. அரசே, இந்த இடம் எனக்கு வசிக்கப் போதாது என்றது மச்சம். சத்யவிரதன் மீனை கமண்டலத்திலிருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு பாத்திரத்தில் போட்டான். இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்கப் போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது. மன்னவன்